கொலையாளியை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யாரு? பிரதாப். பிரதாப்பா? ஆமா சிவா, உங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண டாக்டர் ஷைலஜாவோட ஹஸ்பண்ட் பிரதாப். பிரதாப் எதுக்காக சிவாவை கொலை பண்ணும்? என்ன மோட்டிவ் சார்? சிவா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க சார். பிரதாப் கொலை பண்ண நினைச்சது உங்களை. ஆனா அவன் கொலை பண்ணது பூஞ்சோல கிராமத்தில் இருந்த சிவகுமாருங்கிற சிவாவை. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு பதிலாவா? அந்த அப்பாவியை கொண்டது நான் தான் நினைச்சேன். ஐயோ கடவுளே, பாவம் சார். அந்த பொண்ணு மீனா, அந்த பொண்ணு புருஷனை எழுந்துட்டு தவிக்கிறதுக்கு நான் தான் காரணமா? என்ன சார் இது? எதுக்காக எப்படி எல்லாம் நடக்கணும்? பிரதாப் உங்களை கொல்ல நினைச்சதுக்கான மோட்டிவ் நிறையவே இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போதைக்கு நான் சொல்றது எல்லாமே வெறும் யூகம்தான். சரியான எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என் யூகெல்லாம் நிஜமாயிடும். என்ன மாதிரி ஒருத்தர் பிறந்தது எனக்கு பதிலா சாகிறதுக்கா? கொடுமையா இருக்கு சார். இதுக்கு நானே செத்து போயிருக்கலாம். நான் செத்து போயிருந்தா என் குடும்பம் மட்டும் அழுதுகிட்டு இருக்கும். ஆனா இப்போ ஒரு ஊரே அழுதுகிட்டு இருக்கு சார். அந்த அழுகைக்கு நான் காரணமாயிட்டேனே சார். இந்த பாவத்தை எந்த ஜென்மத்துல தொடைப்பேன் சார்? சாரி சிவா, எந்த ஜென்மத்துல தொடைப்பேன்? இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் தான் இருந்தேன். ஆனால் வேற வழி இல்லை. என் கடமை என்னை சொல்ல வச்சிருச்சு. நான் பிரதாப்பை பிடிக்கணும்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதான் சொன்னேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க ப்ளீஸ். சொல்லுங்க சார். நான் ஆட்டோ இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். சிவா மர்டர் கேஸில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு சார். என்ன? ஒரு பழைய அக்யூஸ்டோட கைரேகையும் சிவாவை குத்தின கத்தியில் இருந்த கைரேகையும் ரெண்டும் ஒன்றா இருக்குது சார். அப்படியா? யார் இந்த அக்யூஸ்ட்? சார் அவன் பேர் பிரதாப் சார். பிரதாப்? அவன் கேஸ் கிச்சு உங்களுக்கு தெரியுமா? சார் அந்த பிரதாப்போட ஒய்ஃப் ஒரு டாக்டர் சார். ஏற்கனவே அவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணதா அவங்களே S2 ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். உன் ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி நீ திருந்தி வாழுங்க தான் என்னோட ஆசையும். நீ திருந்தத்துக்கு ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்க. இல்ல நான் திருந்த மாட்டேன், இப்படிதான் இருப்பேன்னா அது உன் தலையெழுத்து. என்ன சொல்ற? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். வெரி குட். கான்ஸ்டபிள் இவருக்கு கைரேகை எடுக்கிற பேர் எடுத்துருவாங்க. இது எதுக்கு மேடம்? எல்லாம் உன் நல்லதுக்கு தான். வை. போலாம். கான்ஸ்டபிள் சொல்லுங்க மேடம். இன்னையில இருந்து இவனை ஃபாலோ பண்றதா உங்க வேலை. அப்பப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே மேடம். போடி மாப்பிள. இது சாதாரண ரேகை இல்ல, உன் தலையெழுத்தையே மாத்த போற ரேகை. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சிவாவை கத்தியில் குத்தின அந்த கத்தியில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சார். ஓகே, நான் ஸ்டேஷனுக்கு வரேன். ஓகே சார். சிவா, பிரதாப் தான் கொலை பண்ணியிருக்கா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராஸ்கல், எப்படி சார் அவனுக்கு கொலை பண்ற அளவுக்கு மனசு வந்தது? பிரதாப் மாதிரி அக்யூஸ்டுகளுக்கெல்லாம் கொலை பண்ணுறது ரொம்ப சாதாரணம். சரி, கவிதா வச்சு உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ண மாதிரி வேற எப்பயாச்சும் ட்ரை பண்ணானா? இல்ல சார், நான் டெல்லிக்கு போயிருந்தேன். சரி, பிரதாப்பை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஷூர் சார். நான் கிளம்புறேன்.
தேங்க்யூ. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். உங்க நினைப்பு என் மனசுல இருக்கு மாமா. அது ஒரு 3 மாசத்துக்கு தாங்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. பிரதாப் கொலை பண்ண நினைச்சது உங்களை. ஆனா அவன் கொலை பண்ணது பூஞ்சோல கிராமத்துல இருந்த சிவகுமாருங்கிற சிவாவை. என் புள்ளைக்கு இங்க வந்து இப்படி படுக்கிற வயசு. அந்த ஆண்டவனுக்கு கண்ணு அவிஞ்சு போச்சு. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானு. ஐயோ, உலகத்திலேயே தாய் பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. என் புள்ள உசுர என்னால திருப்பி கொண்டு வர முடியலையே. நான் ஒரு நல்ல தாயா? ஐயோ கடவுளே, இனிமே நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? அழாத தங்கமணி, இப்படி அழுதுதான் இருந்தா நம்ம ஆயுசு முழுக்க அழுதுகிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு இடி நம்ம வாழ்க்கையில விழுந்துச்சு, மனசை தேத்துக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாலை எடுத்துட்டு வந்த மாலை போடுப்பா, எடுத்துட்டு.
விளக்கேத்துங்க. தங்கமணி விளக்கேத்துவே. வீட்ல ஒரு படம் மாட்டி நாட்கள் மேல விளக்கேத்தி வைக்க கூட வழி இல்லாம போயிடுச்சு. இப்படி ஒரு சாபம் வர என் புள்ள என்னங்க பாவம் பண்ணா? எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சா, நல்லதுதான் பண்ணா. நல்லவங்க இந்த உலகத்துல வாழவே முடியாதா? இது என்னங்க நியாயம்? தங்கமணி விளக்கேத்திட்டு வா, வீட்டுக்கு போலாம். நமக்கு முன்னாடியே மீனா வீட்டுக்கு வந்து நீங்க 2 பேரும் எங்க போனீங்கன்னு கேட்டா அப்புறம் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, என் புள்ளைய விட்டு நான் வரமாட்டேன். அவ காலடியிலேயே உட்கார்ந்து அழுது அழுது இங்கே செத்து போயிடுறேன். அழாதே. இப்ப நீ அழாத. கூடிய சீக்கிரம் நானும் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா அழுத்தி தீத்துரு. ஐயோ, என்ன மச்சான் அது? எப்போ கோவப்படணும்னு கூட தெரியாம அது ஏதோ பாவம் புள்ளைய அந்த கஷ்டத்தை நினைச்சு அழுது புலம்புது. இப்போ அதுக்கு நீங்க தானே ஆறுதல். என்ன சாரதி, எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? எனக்கு கஷ்டம் இல்ல. இவன் மடியில கடந்ததை விட என் தோல்ல கடந்ததான் அதிகம். அவனுக்கு விவரம் தெரியாதப்ப என் கை விரல் பிடிச்சுதான் இந்த ஊரே சுத்தி பார்த்தான். சரி, விளந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம போலாம். ஆனா பாசம் குறையல. புள்ளைய பறி கொடுத்து நிக்கிறது இவன் மட்டும் தானா? நானும் தானே. என்ன மச்சான் நீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்புங்க. தங்கச்சி கிளம்புமா. சொல்றேன்ல, முதல்ல கிளம்புங்க. தங்கச்சி நான் விளக்கேத்திட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு. சொல்றேன்ல, கொடு. ஓமா. சித்தப்பா, இதுவரைக்கும் இந்த தோட்டத்துல இந்த சமாதியை நான் பார்த்ததே இல்லையே. இது யார் சமாதி சித்தப்பா? அது இது இது அது வந்து பெரியப்பா பையன் சமாதிமா. எந்த பெரியப்பா பையன் சித்தப்பா? அது வந்து உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. எனக்கே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற சொந்தம் தான். அப்படியா? பட்டணத்தில் இருந்தான், பாவம் பாதியிலே போயிட்டான். இது எங்கள் பெரியப்பா வைக்கிற தோப்பு தான். அதனால தான் இங்கேயே கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டோம். எப்பாவது இவன் ஞாபகம் வந்தா இங்கே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு
மாலை போட்டு போவேன். இறந்தவனுக்கு இருக்கிறவனால இதை தவிர வேற என்ன செய்ய முடியுமா? ரொம்ப சின்ன வயசா சித்தப்பா? ஆமாம்மா, இன்னைக்கெல்லாம் இருந்தா 26-27 வயசு தான் இருக்கும், அவ்வளோதான். பாவம் சித்தப்பா. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ அதெல்லாம் ஆயிடுச்சு. பாவம் சித்தப்பா, அந்த பொண்ணு இத்தனை சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்துட்டு எப்படி அவ மிச்ச காலத்தை வாழ போறாளோ. பொண்டாட்டி இழந்த புருஷனுக்கு இந்த சமுதாயம் எந்த அடையாளமும் கொடுக்கறது இல்ல. ஆனா புருஷனை இழந்த பொண்ணுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கற அடையாளம் இருக்கே, ரொம்ப கொடுமை சித்தப்பா. இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு கொடுமையோட வாழறது ரொம்ப நரகம் சித்தப்பா. எனக்கு கூட அப்பப்ப தோணும் சித்தப்பா, புருஷன் இறந்து போயிட்டா அந்த நிமிஷமே பொண்டாட்டி உசுரும் போயிடணும். அப்படி இருந்தா எவ்வளோ சுகம், எவ்வளோ சந்தோஷம். வெளிப்படையாவே சொல்றேன், சாவுல கூட சிவா மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டார். ஒருவேளை அப்படி போகணும்னு விதி இருந்தா அவரோட சேர்ந்து நானும் போயிடுவேன் சித்தப்பா. என்ன மீனாது, ஏன் இப்படிலாம் பேசுற? நெருப்புனா வாய் சுற்றாது சித்தப்பா. நீங்க இங்க நின்னு விளக்கு ஏத்துறதை விட அந்த பொண்ணை பார்த்து ஆறுதல் சொல்றதா இப்ப ரொம்ப முக்கியம். நான் வரேன் சித்தப்பா. ஆ, இப்படி உன் மேல உயிரே வச்சிருக்கிற பொண்ணை விட்டு போக உனக்கு எப்படா மனசு வந்து சிவா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழ்